friends, வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு கெஸ்ட் கிச்சன்ல நமக்காக பிரசாதம் செய்து காட்ட போறவங்க மிஸ்ஸஸ் சுபாஷினி ரகுநாத். வணக்கம். இன்னைக்கு எங்களுக்காக என்ன பிரசாதம் செய்து காட்ட போறீங்க? இது என்ன மச்சல் சுண்டல். கொஞ்சம் டிஃபரெண்டான ஒரு ரெசிபி. அது ஓகே. அதுக்கப்புறம் மோகன்தால் பாயசம், கடலை மாவை வறுத்து செய்கிற பாயசம். ஓகே. முதல்ல நான் காமிக்க போகிறது மொச்சை சுண்டல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். தனியா 1.5 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 1/4 ஸ்பூன், 2 மிளகா. இது நம்ம காரத்துக்கு ஏற்றபடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி இது 1/2 கப்பு மொச்சையை ஊற வச்சு நான் வேக வச்சு வச்சுருக்கேன். மொச்சை வந்து முதல் நாள் ராத்திரியே ஊற வச்சு வேக வச்சு வைக்கணும். 3 சேர்த்து 2 சுண்டல் பண்ணுறதுக்கு 2 மணி நேரம் முன்னாடியே தண்ணியில் நல்லா ஊற வச்சிடணும். ஊற வச்சு நல்லா அது ஊறினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இது தேங்காயை சேர்த்து அரைச்சிடணும். இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் அவங்களுக்கு, ஒரு பச்சை மிளகா கூட வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை தாளிக்கும் போது பச்சை மிளகா கட் பண்ணி போடலாம். இதுதான் அரைச்சி வச்சு விழுது. தாளிக்க வேண்டிய சாமான்கள்: எண்ணெய் நன்னாக காய்ந்தது பிறகு கடுகு, உளுத்தம்பருப்பு, கறிவேப்பிலை, பெருங்காயப்பொடி, மேலே தூவுறதுக்கு கேரட்டு. விருப்பப்பட்டவங்க புளிப்பு வேணும் அப்படின்னா இந்த ஒரு லெமனை பிழிஞ்சிக்கலாம். இதில் கொஞ்சம் பெருங்காய பவுடர் போட்டுக்கணும். கடுகு, பருப்பு, கடலைப்பருப்பு அதை போட்டு செவந்ததுக்கப்புறம் கறிவேப்பிலை செவந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்ச விழுது. இது எவ்வளோ சேர்க்கணும்? ஒரு 2 ஸ்பூன் விழுது. உப்பு சேர்க்கணும், ஏன்னா விழுதுலேயும் உப்பு உரைக்கணுங்கிறதுனால. வதக்கின வாசனை வரும்போது இந்த மொச்சையும் சேர்த்துருங்க. 3 நிமிஷம் கலரி. இந்த மசாலா வந்து மொச்சைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது சுண்டல் கூட நல்லா இருக்குமா? மொச்சைக்கும் நல்லாயிருக்கும். இதை விட பட்டாணி சுண்டலுக்கு இந்த இது ரொம்ப நல்ல காம்பினேஷன். தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். வேணும்னா இதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் அடுப்பை அணைச்சிட்டு கொஞ்சமாக இப்படி தூவிடணும். அப்புறம் கேரட் சேர்த்தது நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது, அழகாக இருக்குது பார்க்கவே. இதுதான் மொச்சை மசாலா சுண்டல். எப்போவுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, அடுப்பை அணைச்சிட்டு தான் எலுமிச்சம்பழம் புழியணும். அடுப்போடு சேர்ந்து எரியும் போது ரொம்ப புழிஞ்சால் எலுமிச்சம்பழம் கசந்து போயிடும். அப்புறம் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் கொஞ்சம் சர்க்கரை சுவைக்கோசரம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மொச்சை சுண்டல் ரெடியாக இருக்குது. விழுது மிச்சமாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா சேனைக்கிழங்குன்னா வேக வச்சுட்டு இதே மாதிரி நான் சுண்டல் பண்ணி காமிச்சா மாதிரியே நீங்கள் வந்து இந்த விழுதை வதக்கிட்டு வேக வச்ச சேனைக்கிழங்கு அதோட சேர்த்து வதக்கினா சேனைக்கிழங்குக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட வேணும், அவ்வளோதான். சுண்டலுக்கு கம்மியாக போடணும், சேனைக்கிழங்குக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட வேணும். ரொம்ப அருமையான மசாலா சேனைக்கிழங்கு கறி ரெடி ஆகிடும். அடுத்தது நான் செஞ்சு காமிக்க போகிறது மோகன்தால் பாயசங்கிறத கடலை மாவை வறுத்து பண்ணுற பாயசம். கடலை மாவு 1/2 கப்பு, 3/4 கப்பு சர்க்கரை, 1 ஸ்பூன் பாதாம் பவுடர் போடும். பாதாம் பவுடர் அவசியம் இல்லை, இருக்கிறவா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு முந்திரி பருப்பு, நெய், காய்ச்சின பால் முதல்லையே காய்ச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. கலர் வேணும்னு விரும்புகிறவா கேசரி பவுடரை போட்டுக்கலாம். இது ஏலக்காவும் கொஞ்சம் பச்சை கற்பூரமும் சேர்ந்து வச்ச பொடி. வாணலியை காய வச்சுட்டு 1 ஸ்பூனில் நெய், இந்த கடலை மாவை சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கணும். கலர் மாறினதுக்கப்புறம் நல்ல வாசனை வரும். அப்போ வந்து அடுப்பை அணைச்சிட்டு இந்த வறுத்த மாவை நல்லா ஆற வச்சுக்கணும். முந்திரி பருப்பு நிறையா செவக்க வறுத்து எடுத்து ஒரு கப்பில் போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. ஆறினதுக்கப்புறம் நல்லா கையால் எப்படி மசிச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அதை பேஸ்ட் மாதிரி முதல்ல பண்ணிட்டுருங்க. ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் ஜலம் எடுத்து கரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சோம். 1 ஸ்பூன் பாதாம் பவுடர் வச்சுருக்கேன். இதையும் தண்ணியை விட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. இதையும் சேர்த்துக்கணும். ஒரு பாத்திரம் எடுத்துட்டு இந்த மாதிரி டம்ளரில் 2 டம்ளர் ஜலம் விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு.
கொதிச்சதுக்கப்புறம் வச்ச கடலை மாவு பாதாம் பவுடர் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா அடுப்பில் விட்டுடுங்க. கொதிக்கிற தண்ணியில் விட்டுருங்க. விட்டு கைவிடாமல் கிளறிண்டே வாங்க. இது ரொம்ப திடீர்னு வீட்டுக்கு யாராவது ஃபோன் பண்ணி சாப்பிட வரேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பாயசம் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதுதான் இதில் இருக்கிற ஸ்பெஷல். நல்லா வெந்ததுக்கப்புறம் சர்க்கரையை கொட்டி நல்லா கலக்கணும். சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நீங்கள் வந்து கலரினா போகிறோம். அது ஒரு 2 மினிட்ஸ் ஆகும், அவ்வளோதான். கலர் வேணும் அப்படிங்கிறவங்க போட்டுக்கலாம். வந்து பால் ஆட் பண்ணுறேன். எவ்வளோ பால் ஆட் பண்ணால் சரியாக இருக்கும் இதுக்கு? இதால் 1.5 டம்ளர். பார்க்கவே பாயசம் கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சீக்கிரமாகவும் ரெடி ஆகிடுச்சு இல்லை? இது விட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு கொதி வரணும். இப்போ நான் வறுத்து வச்ச முந்திரி பருப்பை ஆட் பண்ணிடுறேன் பாயசத்தில். அந்த பால் கொதி வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இல்லையா? ஆமாம். அதுக்கப்புறம் பொடிச்சு வச்ச ஏலக்காயை தூவி இப்போ பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரெண்டுமே மொச்சை சுண்டலும் மோகன்தால் பாயசமும் ரெடி ஆகிடுது. நைவேத்தியம் பண்ணிடுறேன். நவராத்திரி பூஜையை பற்றி ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். ரொம்ப நிறைய டைம் எடுத்து பூஜை பண்ண முடியாதவ, ஆஃபீஸ் கோயர்ஸ், இவாளுக்கெல்லாம் ஒரு சின்ன டிப்ஸு. துர்கா சப்தஸ்லோகி அப்படிங்கிற ஒரு சோஸ்திரம் இருக்குது. அந்த சோஸ்திரத்தை தினமும் 7 முறை பாராயணம் பண்ணால் போகிறோம். நவராத்திரி 9 நாளும் தேவி சரித்திரம் முழுக்க பாராயணம் பண்ணுற பலன் அதில் இருக்கும். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். சுண்டல் சூப்பராக இருக்குது அண்ட் பாயசம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ கடலை மாவில் டிஃப்ரெண்ட்டாக இதுவும் ட்ரை பண்ணலாம். அண்ட் சுண்டல் வித் கேரட் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்குது. ஸோ ப்ளீஸ் ரெண்டுமே ட்ரை பண்ணுங்கள். பாயசம் ரொம்ப நல்லா இருக்குது. ரியலி சூப்பர் டேஸ்ட் வைஸ். அண்ட் சுண்டல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வெரி குட். அந்த கேரட்டும் அந்த காம்பினேஷன்ஸ் முச்சையோட ரொம்ப நல்லா இருக்குது. ஐ திங்க் ஹெல்தி ஆல்சோ. இந்த மசாலா இது வரைக்கும் நம்ம எதுலேயும் பார்த்ததே இல்லைல்ல, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.